ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். கோஆப்ரேட்டிவ் அப்படின்னா ஒத்துழைப்பு, ஒருத்தருக்கொருத்தர் கூட்டாக ஒத்துழைத்து நடத்தக்கூடிய ஒரு வியாபார அமைப்பு தான் வந்து கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். மீனிங் அண்ட் டெஃபினேஷன். A cooperative is a private business organization that is owned and controlled by the people who use its products, supplies or services. அதாவது ஒரு கோஆப்ரேட்டிவ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் வியாபார அமைப்பு. இது யாரால் நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை த பீப்புள் who use its products, supplies or services. அதாவது மக்களால், எந்த மக்களால் வந்து அங்கே இருக்கும் அந்த கோஆப்ரேட்டிவில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்குவதோ இல்லை வந்து பொருட்களை விற்பதோ இல்லை அங்கே இருக்கும் சேவைகளை வந்து சர்வீசஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அந்த மக்களால் மட்டுமே வந்து என்னது அந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் வந்து நடத்தப்படுது, கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போது கோஆப்ரேட்டிவ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் யாரால் நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களால் மட்டுமே நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. Although cooperatives vary in types and membership size, all were formed to meet the specific objectives of members and are structured to adapt to members changing needs. அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது வந்து ஒரு கூட்டுறவு நிறுவனம் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கூட்டுறவு நிறுவனங்கள் இருக்குது. இப்போ கூட்டுறவு நிறுவனங்கள் அப்படின்னா எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு துறையில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று சேருவாங்க. ஒன்று சேர்ந்து தனக்குன்ற ஒரு அமைப்பை வந்து அவங்க உருவாக்குவாங்க. இப்போ ஒரு மளிகை கடை வச்சுருக்கவங்களா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை பால் பண்ணை வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை என்ன சொல்கிறது விவசாயிகள் அவங்க கூட இருக்கலாம். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கூட்டாக ஒன்றிணைந்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தொழிலை எப்படி முன்னேற்றுறது, அதாவது ஒவ்வொருவருமே அந்த துறையில் இருக்க ஒவ்வொருமே என்ன பண்ணணும், முன்னேறணும் இல்லையா? அப்போது அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னவாக இருக்கும், தன்னுடைய தொழிலை வந்து வளர்ச்சி அடைய செய்யணும், மேம்படுத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது தான் வந்து ஒவ்வொரு வியாபாரியினுடைய நோக்கமாக இருக்கும். இந்த கோஆப்ரேட்டிவ் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கலாம். அதே போல் நிறைய மெம்பர்ஷிப்பு அளவு வந்து அதிகமாக இருக்கலாம். ஒரு சில பிஸ்னஸில் அதிகமாக இருக்கலாம், ஒரு சில பிஸ்னஸில் கம்மியாக இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒருங்கிணைங்கிறாங்க. எந்த முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொழிலை வந்து வளர்ச்சி அடைய செய்யணும், மேம்படுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க வந்து ஒன்றிணைவாங்க. அண்ட் ஆர் ஸ்ட்ரக்சர் டு அடாப்ட் டு மெம்பர்ஸ் சேஞ்சிங் நீட்ஸ். அதாவது ஒவ்வொரு மெம்பர்ஸினுடைய தேவைகள், ஒவ்வொரு கஸ்டமர்ஸினுடைய தேவைகள் வந்து என்னது, மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போது அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் அமைப்பும் வந்தும் மாறுதலை ஈஸியாக வந்து மாறுதல் படுத்திக்கக்கூடிய அளவுக்குத்தான் வந்து அதனுடைய கட்டமைப்புகள் வந்து இருக்கும். இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தோம், ஒரு சில கம்பெனியில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் கம்பெனியில் ஃபாலோ பண்ணணும், இது உங்களோட டியூட்டின்னா நீங்கள் தான் செய்யணும். ஸோ இந்த எல்லா பாலிசிஸ், கம்பெனியோட பாலிசி என்னவோ அதுபடி தான் அங்கே நடக்கும். ஆனால் இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் வந்து யாருனால் நடத்தப்படுது, மக்களால் நடத்தப்படுது. ஸோ மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப என்ன பண்ணுன்னா தன்னுடைய பாலிசிஸை வந்து அது மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை கொண்டது தான் இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன் 1844 இன் இங்கிலாந்து 28 வீவர்ஸ்னால் நெசவு செய்கிறவங்க. ஸோ ராக்டேல் பியானஸ் ஸ்டார்டட் த ஃபர்ஸ்ட் எவர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அதுதான் வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கூட்டுறவு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை இண்டிவிஜுவல்ஸ் who coordinate among themselves. அதாவது கோஆப்ரேட்டிவ்ன்றது வந்து யாரால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனாலும் வந்து உருவாக்கப்பட்டது. எல்லா இண்டிவிஜுவல்ஸும் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் வந்து கூட்டாக இணைந்து ஒருத்தருக்கொருத்தர் ஒத்துழைத்து உருவாக்கப்பட்டது. அதாவது ஹரிசான்டல் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரிசான்டல் கோஆர்டினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு உயர் அதிகாரிக்கு கீழே வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ எல்லாருக்குமே வந்து என்னது, அவர்களுடைய வேலைகள் வந்து ஈக்குவலாக பிரிக்கப்படுது இல்லையா? அதே போல் எல்லா இண்டிவிஜுவல்ஸும் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை அமைக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தொழிலும் என்னது ஈக்குவலாக தான் வந்து என்ன ஆகும், இம்ப்ரூவைஸ் ஆகும்
புரியுதுங்களா? ஸோ அவங்கெல்லாம் ஒன்றா இணையும் போது எல்லாருடைய தொழிலும் வந்து எப்படி மேம்படுத்துறது அப்படின்ற ஒரு நோக்கத்தை நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க. அப்போது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் அவங்களுடைய வியாபாரத்தில் என்ன பண்ணுவாங்க, இம்ப்ரூவைஸ் ஆவாங்க. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினால இந்த ஹரிசான்டல் கோஆர்டினேஷன் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் டு அச்சீவ் வெர்டிகல் இன்டகிரேஷன் இன் தர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து வெர்டிகல் இன்டகிரேஷன், அதாவது வெர்டிக்கல் இன்டகிரேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனி லெவலில் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் இருப்பாங்க, அப்புறம் வந்துட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க வந்து மிடில் லெவல் அதிகாரிகள் இருப்பாங்க, லோயர் லெவல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிக்கல் இது. இப்போது இந்த வெர்டிக்கல் இன்டகிரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஷூ கம்பெனி வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து அவர் வந்து ஷூவை மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுவார், இப்போ அந்த ஷூவை இவர்கிட்டேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க கிட்டேருந்து ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஷூ அவங்கக்கிட்டேருந்து வாங்கி விற்பாங்க இல்லையா? ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஷூ விற்கிறவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஷூ மேனுஃபேக்சர் பண்ணுறவரே வந்து அந்த ஷூவை விற்பாங்க இல்லையா, அவங்களோட ஒரு டைஅப் வச்சுக்கிறது, ஓகேவா? எங்ககிட்டேருந்து நீங்கள் ஷூவை வாங்க. அந்த மாதிரி என்ன ஆகும்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அவங்களே வந்து மேல் அதாவது பொருள் உருவாக்கப்படுவதிலிருந்து பொருள் விற்கப்படுவது வரைக்கும் என்ன ஆகுது, அவங்களுடைய ஒருங்கிணைப்பு வந்து ஒன்றா அப்படியே ஒரு செயின் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அதே போல் ஒருத்தர் வந்து அந்த பொருளை வந்து வாங்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹோல்சேலர் வாங்குவாங்க, அதுக்கு அடுத்தது ரீட்டைலர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க, ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கன்சியூமர்ஸ் கிட்ட கொண்டு போவாங்க. ஸோ பொருளை உற்பத்தி செய்யும் இடம் ஒன்று, அதை விற்கும் இடம் ஒன்று. இந்த மேலேருந்து கீழே இந்த வருது இல்லையா, இதுதான் வந்து வெர்டிக்கல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு உற்பத்தி பொருள்லேருந்து ஒரு கஸ்டமர் கிட்ட போகிற வரைக்கும் நடுவில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து ஒரு தொழில் முன்னேற்றத்தை வந்து அவங்க வந்து ஏற்படுத்திக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் அப்படின்றது வந்து ஒரு தனிப்பட்ட மக்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னாலும் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கூட்டாக ஒன்றாக இணைந்து அந்த பிஸ்னஸை வந்து அவங்க நடத்துவாங்க. ஸோ அதே போல் வந்து உயர் இதிலிருந்து, அதாவது வெர்டிக்கல் இன்டகிரேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலை உருவாக்குவதிலிருந்து அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவங்களுடைய பிஸ்னஸே வந்து என்ன ஆகும், ஒரு செயின் மாதிரி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒருங்கிணைந்து ஒத்துழைப்போடு கூட்டாக நடத்துவது தான் இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கோஆப்ரேட்டிவ்ஸ் வேர் யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரமோட்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி லெஸ் பவர்ஃபுல் மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி. அதாவது இப்போது எல்லாராலையுமே வந்து தன்னுடைய தொழிலை நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களால தொழிலை வந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடைய செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்படி தன்னுடைய வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கு சிரமப்படுபவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய வியாபாரத்தை முன்னெடுத்து வைப்பதற்கு மேம்படுத்துவதற்கு தான் இந்த கோஆப்ரேட்டிவ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஃபார்மர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஒர்க்கர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் ஃபவுண்ட் தட் தே குட் அக்கம்ப்ளிஷ் மோர் கலெக்டிவ்லி தேன் தே குட் இண்டிவிஜுவலி. அதாவது ஒரு வியாபாரியாக இருந்து நடத்துறதை விட யார் இந்த ஃபார்மர்ஸாக இருக்கலாம், அதாவது விவசாயம் செய்பவர்களாக இருக்கலாம், பொருட்கள் உற்பத்தி செய்பவர்களாக இருக்கலாம், இல்லை வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கன்சியூமர்ஸாக கூட இருக்கலாம். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதாவது தன்னுடைய துறையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னும் போது அது தனி மனிதனாக நின்று நம்ம சாதிக்கிறோம் அப்படின்றத விட, அதாவது எல்லா விதத்துலேயும் ஒரு லேகிங் இருக்கும், ஃபினான்ஸ் வைஸ் எல்லா விதத்துலையுமே லேகாக இருக்கிறவங்க ஒரு கூட்டாக இணைந்து அப்போ சேரும்போது அப்போ ஒரு பலம் உருவாகும். ஸோ அந்த பலத்தை வந்து எது கொடுக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் தான் கொடுக்குது. ஆல்தோ பீப்புள் ஹேவ் பீன் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் தர் மியூச்சுவல் பெனிஃபிட் த்ரூ அவுட் ஹியூமன் ஹிஸ்ட்ரி, த கோஆப்ரேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிகேன் டியூரிங் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அதாவது
இந்த தொழில் புரட்சி ஏற்பட்ட சமயத்தில் தான் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து உருவாச்சு. அதாவது மக்கள் வந்து எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணது, ஒன்றா ஒர்க் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரஸ்பர நன்மைக்காக தான். எல்லாருமே வந்து ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்காக தான். ஸோ எனக்கு இந்த 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 ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு உன்னால் உங்கள் வியாபாரத்தினால எனக்கு இந்த நன்மை நடக்குதுன்னா, என்னோடய வியாபாரத்தினால உங்களுக்கு இந்த நன்மை நடக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பரஸ்பர நன்மையில் தான் வந்து ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் வந்து என்ன நடக்குது, ஒரு பிஸ்னஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த சமயத்தில் தான் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் அமைப்பு உருவாச்சு. அட் ஃபர்ஸ்ட் த கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் வாஸ் ஸ்டார்டட் பை ராபர்ட் ஓவன். ஸோ கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது ராபர்ட் ஓவன் அப்படின்றவங்க 1844 வருஷத்தில் ஆரம்பித்தார். He formed a consumers cooperative society in England with 28 workers as members. அதாவது 28 ஒர்க்கர்ஸை வச்சு ஒரு கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு நிறுவனத்தை வந்து அவர் வந்து உருவாக்கினார். அதுக்கு என்ன பேர் வச்சார் பார்த்தீங்கன்னா, ராக்டேல் சொசைட்டி ஆஃப் ஈக்விட்டபிள் பியானர்ஸ் அப்படின்னு வச்சார். This gradually led to worldwide movement of organizing cooperatives in various fields of economic activity such as credit, farming, marketing, processing, housing, transport, insurance, fisheries, poultry, dairying, etc. அதாவது இந்த கோஆப்ரேட்டிவ் அப்படின்றது வந்து கிராஜுவலாக படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து உலகளாவி வந்து அது என்ன ஆச்சு, பரவ ஆரம்பிச்சது. அந்த அமைப்பு வந்து பரவ ஆரம்பிச்சது. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் வந்து எந்தெந்த துறையிலெல்லாம் வந்து ஒரு பொருளாதார ஒரு செயல்பாட்டுக்கு வந்தது, பொருளாதாரத்தில் வந்து எப்படி முன்னேற்றம் அடைய செஞ்சது, எந்தெந்த செயல்பாடுகளினால் இந்த கோஆப்ரேட்டிவ் வந்து எந்தெந்த துறையில் வந்து அதாவது உட்புகுத்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கடன் கொடுப்பது. ஸோ கூட்டுறவு வங்கிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோஆப்ரேட்டிவ் பேங்க் இதெல்லாம். ஸோ அங்கே வந்து கடன் வழங்குவதற்கு, ஃபார்மிங் விவசாயம் செய்யறதுக்கு, அதே போல் மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துவதற்கு, ப்ராசஸிங், ஹவுசிங் வீட்டு வசதிக்கு, அதே போல் டிரான்ஸ்போர்ட்டு போக்குவரத்து துறையில், இன்சூரன்ஸ் துறையில், காப்பீட்டு துறையில், ஃபிஷரிஸ் மீன் பண்ணை, பால்ட்ரி கோழிப்பண்ணை, டெய்ரியிங் பால் பண்ணை. ஸோ இந்த மாதிரி எல்லா துறையிலையுமே வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் அமைப்பு வந்து ஒரு பெரிய பங்கை வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The main object of the cooperative movement was to bring solace and comfort to the needy persons by pursuing common economic interest through cooperative trading. அதாவது ஒரு இந்த கோஆப்ரேட்டிவோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த யாருக்கு வந்து தன் தொழிலை மேம்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் இருக்க மக்களுக்கு, தன்னுடைய பொருளாதாரத்தில் வந்து முன்னெடுத்து போகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த கோஆப்ரேட்டிவ் அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு சாதிக்கக்கூடிய, ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் வந்து அமைஞ்சது. ஸோ லோ லெவல் பீப்புள் கூட வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் அமைப்பின் மூலமாக தன்னுடைய தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து, தன்னுடைய வியாபாரத்தை வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அவங்களுக்குள்ள உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் இஸ் நாட் ஏ மெயின் ஆப்ஜெக்டிவ். எல்லா வியாபாரத்துலேயுமே வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டு, லாபம் என்ற நோக்கத்தை நோக்கி தான் போவாங்க. ஆனால் இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனில் லாபம் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து அவங்க முன்னெடுத்து வைக்கலை. அதாவது ஒரே தொழிலை சேர்ந்தவர்கள், ஒரே துறையை சேர்ந்தவர்கள் கூட்டாக அமைந்து எல்லாருமே அவங்களுடைய வியாபாரத்தில் முன்னேறி போகணும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக தான் வந்து அவங்க எல்லாம் ஒன்றிணைந்தாங்களே தவிர்த்து எந்த ஒரு லாப நோக்கத்துக்காகவும் வந்து அவங்க வந்து ஒன்று சேரலை அப்படின்றது தான் வந்து இந்த விஷயத்தில் சொல்கிறாங்க. ஸோ டெஃபினேஷன்: கோஆப்ரேஷன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் in which persons voluntarily associate together as human beings on the basis of equality for the promotion of the economic interest of themselves. ஹெச் கால்வர்ட் அப்படின்றவர் வந்து கோஆப்ரேட்டிவ் வந்து எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து மக்களாகவே தானாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து முன்னெடுத்து ஒரு குழுவாக அமைத்து, ஓகேவா, ஸோ குழுவாக அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒன்றிணைகிறாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கும் தன்னுடைய வியாபாரத்தை வந்து மேம்படுத்துவதற்கும் தான் வந்து இந்த அவங்க வந்து ஒன்றிணைந்து ஒரு கூட்டுறவு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, கோஆப்ரேஷன் இஸ் பெட்டர் ஃபார்மிங், பெட்டர் பிஸ்னஸ் அண்ட் பெட்டர் லிவிங். கோஆப்ரேஷன் அப்படின்றது என்னது, பெட்டர் ஃபார்மிங், அதாவது எல்லாமே வந்து பெட்டர்மெண்ட்டாக இருக்கணும்.
பெட்டர் எல்லாமே வந்து நல்ல விதத்தில் அமையணும். அதாவது அது பெட்டர் ஃபார்மிங் விவசாயமாக இருந்தாலும் சரி, பெட்டர் பிஸ்னஸ் வியாபாரமாக இருந்தாலும் சரி, பெட்டர் லிவிங் அவங்களுடைய வாழ்க்கை தரமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பெட்டராக வந்து அமையணும், நல்ல விதத்தில் அமையணும் அப்படின்றது தான் வந்து இந்த கோஆப்ரேஷனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியன் காஃபி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த ஒரு இடத்துல வந்து அமைச்சிருவாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும். ஓகேவா? இதே நேமில் வந்து நிறைய இடங்களை வந்து இவங்க வந்து ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு கூட்டுறவு அமைப்பு வந்து இருக்கும். அது மாதிரிக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து இந்தியன் காஃபி ஹவுஸ்ன்னு இருக்குது, மதர் டெய்ரி இருக்குது, ஸ்ரீ மகிழா கிரக உத்யோக் ரிஜாத் பப்பட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபாஸ்ட் மூவிங், அதாவது அதாவது மகிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அவங்களுக்கான வந்து ஒரு அமைப்பு இது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். இந்த வியாபாரிகளுக்கு வந்து இந்த ஃபர்டிலைசர்னால் என்ன, உரம். ஸோ அந்த உரத்தை எல்லாம் வந்து தரமாக கொடுப்பதற்கு வந்து அந்த உர பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஒன்றிணைந்து சேர்ந்து அமைச்சது தான் வந்து இந்த இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் ஏர்லைன்ஸ், அதாவது கார்கோ, அதாவது வியாபாரம் மூலிமா வந்து ஒரு பொருட்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவாக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சொசைட்டியாக வந்து அவங்க எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து இருக்கும். இவங்க எல்லாமே ஒன்றிணைந்து தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸை வந்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர்கனைசேஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.